இந்த வீடியோ சத்தமாக இருக்காது, ஆனால் மனசுக்குள்ளே நின்று போகும். சாய்பாபா அற்புதம் காட்டி மக்களை ஈர்க்கவில்லை, அமைதியாகவே மக்களுக்கு நன்மை செய்தார். இந்த வீடியோ உங்களை அழ வைக்காது, உங்களுக்குள்ள ஒரு அமைதியை விட்டுட்டு போகும். கதை சொல்லும் வீடியோ இல்லை, உபதேசம் சொல்லும் வீடியோவும் இல்லை. அமைதியாக உங்கள் மனசை தொடுற சாய்பாபாவின் பயணம். இந்த 5 நிமிஷம் நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம். இந்த வீடியோவை கேட்டால் மட்டும் போதும். நீங்கள் விரும்புகிற சாயின் மீது நம்பிக்கை வைங்க. சாய்பாபா அமைதியோட அடையாளம். சாய்பாபா ஒரு மதத்தின் அடையாளம் இல்லை, அவர் ஒரு மொழியின் சொத்து கூட இல்லை. அவர் மனிதத்துக்கான நம்பிக்கை. அவர் வாழ்க்கையில் சத்தம் இல்லை, விளம்பரம் இல்லை. அவரு கூட அற்புதம் காட்டும் முயற்சியில் இல்லை. ஆனால் அவர் இருந்த இடத்துல மனிதர்களாக தான் மாறினாங்க. சாய்பாபா யாரையுமே இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலை. ஆனால் அவர் மனிதர்கள் எப்படி வாழணுமோ முறைப்படி வாழ்ந்து காட்டினார். அதை பார்த்து எல்லா மக்களும் நாமளும் இப்படி இருக்கணும்னு முயற்சி செஞ்சாங்க. பசியோடு வந்தவங்களுக்கு உணவு கிடச்சிச்சு. நம்பிக்கை உடைஞ்சு நம்பிக்கை இல்லாமல் வந்தவங்களுக்கு மன நிம்மதியும் தைரியமும் கிடச்சிச்சு. அவர் பார்வையில் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் கூட இல்லை. எல்லாருக்கும் சமமான அன்பு நம்ம சாய்கிட்டேருந்து கிடச்சிச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? சாய்பாபாவின் வாழ்க்கை ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்பிக்கை இல்லாத வார்த்தை வெறும் பிரார்த்தனை மட்டும்தான். ஆனால் அதில் கொஞ்சம் நம்பிக்கையை சேர்த்துட்டா ஆனால் அமைதியாகிடுது. பலர் சாய்பாபா இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவரை முதல்ல நீங்கள் நம்புறீங்களா? சாய்பாபாவை நம்புகிறவங்களுக்கு சோதனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, ஏன் கண்ணீர் கூட இருந்துச்சு. ஆனால் அதில் அங்கே ஒரு வித்தியாசம் நடந்துச்சு. அவர்களுக்கு நிகழ்ந்த சோதனை அவர்களை காயப்படுத்தவில்லை, அவங்களை வலுவிழக்கச் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவங்கள மேலும் தைரியமானவங்களாக மாற்றுச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு சாய்பாபாவை பிடிக்கும்? ஓம் சாய்ராம் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். கஷ்டம் எதுக்காக வருது தெரியுமா? நம்மளை தைரியப்படுத்துறதுக்காக. அப்படின்னா கஷ்டத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் இல்லையா? அழுறதால ஏதாவது மாறப்போதா? ஆர்ப்பாட்டம் செய்கிறதால ஏதாவது மாறப்போதா? காலச்சக்கரம் எப்போதுமே சரியாக தான் சொல்லணும். நம்பிக்கை வைங்க, எல்லாமே மாறிடும். அப்புறம் என்ன, ஹாப்பி ஹாப்பி தானே. சாய்பாபா எப்போதுமே அமைதியாக இருந்தார். அந்த அமைதி பலரோட வாழ்க்கையை மாற்றிருக்குன்னா பாருங்களேன். பூஜை, மாலை, விரதம் இது எல்லாமே பக்தியோட ஒரு பாட்டு. இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அதுவும் இருக்கணும். நம்ம உடம்பு சுத்தமாகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கருணையோடு இருக்கணும், மனிதர்கள் மீது மதிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நாளைய நம்பணும். இதுவும் கூட உண்மையான பக்தி. என்ன நான் சொல்கிறது சரிதானே? எதுவுமே உன் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நீ எதிர்கொள்ளுற அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற எல்லாமே அமையும். என்ன எதிர்கொள்ள தயாராகிட்டீங்களா? வேகம் பயமாக இருக்குது, எல்லாரோடவும் கம்பேரிசன் பண்ணி பார்க்குறோம். இந்த காலத்தில் சாய்பாபா சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்று தான். நம்பிக்கை மெதுவாக இருக்கும், ஆனால் அது வழி தவறாது. மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கை மெதுவாக தான் இருக்கும், ஆனால் அது வழி தவறாது. ஆனால் நம்பிக்கை கெட்டது, சீக்கிரம் வழி தவறிடும், தன்னோட வாழ்க்கையை தானே கெடுத்துக்கும். என்ன உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு ஒன்றும் நம்பிக்கை கெட்டு போகலையே? சாய்பாபா நம்ப ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் மாறிடாது. ஆனால் இந்த உலகத்தை பார்க்குற உங்கள் கண்கள் மாறும். கண்கள் மாறினா காட்சி மாறும் இல்லையா? ப்ரெஷர் குறையும், டென்ஷன் குறையும், மைண்டு ஹாப்பி ஆகிடும். இதுதானே உடல் ஆரோக்கியத்துக்கு தேவை, இதுதானே உலக அதிசயமும் கூட. சாய்பாபா ஒரு சிலை கிடையாது, அவர் ஒரு படம் கிடையாது, அவர் ஒரு உணர்வு. அவர் நம்புகிறோம் அப்படின்னா நமக்கு பயம் வந்தப்போ கூட அந்த நம்பிக்கை நம்மளை கைவிடாது. இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் எதையுமே கேட்க வேண்டாம், ஒன்றை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வைங்க. எப்பயுமே நம்ம சத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அமைதியாக இருந்தால் போதும். அந்த அமைதியில் சாய்பாபா இருப்பாருங்க. எப்போதும் என்றைக்கும் உங்களோட சாய்பாபா இருப்பார். ஓம் சாய்ராமன்ற மந்திரம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கல்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாய்ராமோட ஆசீர்வாதமும் அருளும் அவருக்கு கிடைச்ச அமைதியும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் சாய்பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா?
நம்ம சேனலுக்கு புது நண்பராக இணைஞ்சிட்டிங்களா? அப்போ எனக்கு மிகவும் சந்தோஷம். சாய்ராம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருளுவார். நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு பிடிச்சமான மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி. சாய்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா வீடியோவை மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம்.